நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வழங்கும் ஏரோ ஸ்கொயர் பிரீமியம் பிளாட்ஸ் பரந்தூர் புதிய ஏர்போர்ட் அருகில். விட்டா பறந்துடுங்க. 26 வருஷமா அதிமுகங்கிற ஒரு நிலையில தான் நான் இருந்தேன். இந்த இயக்கம் ஒரு மத நல்லிணக்கத்துக்காக சமூக நீதி இயக்கம் என்பதை நான் உறுதியாக நம்பிதான் இந்த கட்சியில் நான் பயணித்தேன். ஆனால் காலங்கள் போக 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 ஏதோ இந்த கட்சியில் முஸ்லீம்கள் தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்கிற ஒரு மனநிலை தொடர்ந்து வர கொஞ்சமாக வந்தது. அதிமுகவில் இருந்த பல இஸ்லாமியர்கள் திமுக பக்கம் திரும்பிட்டாங்களே சார். இதுக்கப்புறம் அந்த கட்சியில் உண்மையிலே அந்த இழந்துட்டாங்களா சார்? சிறுபான்மையினர் நம்பிக்கை இழந்துட்டாங்களா? இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு இந்த கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சமாக போகிறதுக்கு காரணம் அண்ணன் எடப்பாடியாராக இருந்திருக்காரு. அவர்கள் பிஜேபி மாதிரி போயிடக்கூடாது, கட்சியில் பொறுப்பு இல்லாட்டினா கூட ஏதாவது வருங்காலத்தில் ஒரு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுப்பாங்க, அமைச்சர் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு போயிடக்கூடாது ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த ஒரு பல்வேறு விமர்சனங்கள். முஸ்லீம்கள் ஓட்டே போட மாட்டாங்க, எதுக்கு சீட்டு கொடுக்கணும்? ஓட்டே போட மாட்டாங்க, எதுக்கு சீட்டு கொடுக்கணும்? 2024 நாங்கள் பிஜேபி கூட்டணியில் கொடுத்தாங்களா? அப்போ ஓட்டு போட்டாங்களா? ஒன்றுமே அரசியலே தெரியாதவர்கள் தான் அவர் கூட சுற்றி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அரசியல் களத்தை எப்படி கொண்டு போகணும், எப்படி பாதை அமைக்கணும், வெற்றி பெறணும்ட்டு ஒரு அரசியல் களத்தை அமைக்கக்கூடிய வல்லுநர்கள், சிறந்த அரசியல்வாளர்கள், பண்பாளர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்த கட்சி இவ்வளோ தோற்று. அடுத்து திமுக இருக்கு, தாவேக்கா இருக்கு, இப்படி எதுவும் போக வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைகள்லாம் இல்லை. அடுத்து தாவேக்காங்கிற ஒரு கட்சி இருக்கு, அதனால போறாருன்னா தாவேக்காக்கு போகிற மனநிலையெல்லாம் எனக்கு இல்லை. திமுக இருக்குன்னா திமுகவுக்கு போகிற மனநிலையும் இல்லை. ஆனால் எனக்கு புதுமையான ஒரு அரசியல் களத்தை கொண்டு போகணுங்கிற மனநிலையில் அது முன்பை விட வேகமாக வீரியமாக செயல்படணுங்கிறதுல நான் இன்னும் ஒரு வாரத்தில் அந்த அரசியல் களத்தை வீரியமாக கொண்டு போகணுங்கிற வேகத்தில் இருக்கிறேன். ஸ்டாலின் தோற்றதெல்லாம் ரொம்ப மன வருத்தம் சார். அந்த மக்களுக்காக அவர் என்ன செய்ய முடியுமோ செஞ்சிட்டார் சார். நான் அந்த தொகுதியை பார்க்கறதுக்கேன், எல்லா ஃபெசிலிட்டிஸும் நிறைஞ்ச ஒரு தொகுதி இந்தியாவில் ஒன்று இருக்குன்னா அது கொடுத்துருக்கு. காரணம் என்னன்னா, அந்த ஆட்சியில் சட்டம் திட்டம் எல்லாம் ஓகே, ஆனால் அந்த ஆட்சியில் இவர் கோட்டை விட்டு அந்த போதை கலாச்சாரம் எல்லா இடத்துலையும் இருந்தது. இதுதான் திமுகனுடைய மிகப்பெரிய தோல்வி காரணம். போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அதே மாதிரி விஜய் ஆட்சி அவர் சொன்ன மாதிரி தான் கொண்டு போறாரு, சிறப்பாக கொண்டு போறாரு. 717 மதுக்கடைகளை மூடி இருக்கிறாரு. எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருக்கிறாரு. என்னதான் காட்சியில் தெரியும் இப்படி இவருடைய இது நிலை எப்படி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ஜவஹர் அலி அவர்கள். வணக்கம் சார். சார், அதிமுகலேருந்து நீங்கள் விலகர்ன்ற ஒரு கடிதம் கொடுத்துருந்தீங்க அந்த கட்சியோட பொதுச் செயலாளருக்கு. என்னன்னா, அதிமுகவில் உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே சார். நீங்கள் இத்தனை வருஷமா அந்த கட்சியில் பயணிச்சிருக்கீங்க, என்ன ஆச்சு? இப்போ பிளவுபட்டதுனால உங்களுக்கு எதுவும் மன வருத்தமா? என்ன காரணம்? இல்லை, பிளவுபட்டதுனால மன காரணங்கள்லாம் இல்லை, மன பிரச்சனைகள்லாம் இது இல்லை. அது ஒரு இப்போ வேதனையாக இருக்கக்கூடிய விஷயம்தான். இப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்கம் இப்படி உடைஞ்சு போகுத, அதுக்கு யார் காரணம், என்ன பிடிவாதம், யாரால் இப்படி ஏற்பட்டதெல்லாம் மன வருத்தம் இருக்குதான். ஆனால் அதெல்லாம் என்னுடைய காரணங்கள் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீண்ட காலமாக அதிமுகவில் பயணிக்கக்கூடியவன். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய தந்தை எப்படின்னா காகிதம் இல்லத்து இருக்கும்போது அவர் இருக்கும்போது அவரோட இணைந்து பயணித்தவர். அந்த கட்சியினுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியில் துணைத் தலைவராக இருந்தவர். வீரை எஸ்எம் யூசுப்தீன்னா ரொம்ப ஃபேமஸானவர், அவர் கவிஞர். அப்படிப்பட்ட என்னுடைய தந்தை, நான் அரசியல் களத்தில் 15 வயசுலேருந்து இருக்கேன். பிறைக்கொடி இயக்கமான முஸ்லீம் இயக்கத்தில் தான் வளர்ந்தவன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் இருந்தேன். அதற்கு பிறகு அப்துல் லத்தீஃப் அவர்கள் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிலேருந்து போனதுக்கப்புறம் அவரோடு சேர்ந்து பயணித்தேன். அந்த கட்சியில் இளைஞரணி தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் அவரோட மாநில பொருளாளராகவும் இருந்திருக்கேன். அந்த கட்சியில் பல்வேறு பொறுப்புகள் இருந்தால் அவர்களுடைய அப்துல் லத்தீஃப் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு
அந்த இயக்கத்து வந்து பிரிஞ்ச போது அந்த ஒரு இயக்கத்தை அந்த பிரிவிலேருந்து நான் ஒரு பிரிவாக இருந்தோம், அந்த கட்சியினுடைய தலைவராகவும் இருந்திருக்கேன். அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த சமயத்தில் புரட்சி தலைவி அம்மாவோட எனக்கு அதாவது சந்திக்கக்கூடிய, அவங்களோட பேசக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் நிறைய கிடைச்சது. அம்மா ஒவ்வொரு முறையும் என்னுடைய பேச்சுக்கள், நான் நிறைய எழுதக்கூடியவன், எழுத்து அறிக்கைகள்லாம் நிறையா கொடுப்பேன். அப்போ வந்து நமது எம்ஜிஆர் பத்திரிக்கையில் அப்போ நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அதெல்லாம் நிறைய பாராட்டியிருக்காங்க. அதற்கு பிறகு 2012 நான் விவாத களங்களில் பேசியிருக்கேன். அம்மா அதெல்லாம் என்னை பாராட்டியிருக்காங்க, ஊக்கப்படுத்தியிருக்கிறாங்க. நான் 2006 இங்கே வந்து சென்னையில் வந்து நான் வந்து கவுன்சிலராகவும் போட்டிக்கிட்டு இருக்கேன். 74 டிவிஷனு எம்எம்டிஏ காலனியில். அப்படிலாம் இருந்தபோது அம்மா வந்து இந்த 2011 வந்து எனக்கு தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கிறது. அது ஏதோ கடைசி கட்டத்தில் அது எனக்கு வாய்ப்பு போச்சு. அதற்கு பிறகு அம்மா வந்து பல்வேறு சமயங்களில் என்னை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. தைரியமாக இருங்க, வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து அம்மா கூட வந்து அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்திருக்கேன். அந்த கட்சிக்காக நான் 26 வருஷமாக அதிமுகங்கிற ஒரு நிலையில தான் நான் இருந்திருக்கேன். நான் இந்திய தேசிய லீக் கட்சியில் இருக்கும் போதும் அதிமுக ஆதரவில் தான் இருந்தேன். அப்போலேருந்து அதிமுக இரட்டை இலை தவிர்த்து என் வாயில எதுவுமே வச்சதில்லை. அந்த நிலையில தான் நான் வாழ்க்கையை அப்படியே வந்திருக்கிறேன். பல தொழில்கள் செஞ்சால் கூட எனக்கு அரசியல் ஈடுபாடு தான் அதிகம். அதனால தான் அரசியல் ஈடுபாடு காரணம் தொழிலெல்லாம் கூட விட்டுட்டேன். போதுங்கிற மனநிறைவோடு அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு பொது வாழ்வில் இருந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், சமூக நீதிக்காக உழைக்கணும், மதசார்பற்ற மக்களை ஒருங்கிணைக்கணும். எந்த ஒரு நிலைப்பாட்டில் ஜாதியை வைத்து யாரையும் புறக்கணிச்சிடக்கூடாது. அது எந்த சமூகமாக இருக்கட்டும், அது பிராமண சமூகமாக இருந்தால் கூட அவங்களை புறக்கணிச்சிடக்கூடாது. அவங்களும் நல்லவர்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு எப்பொழுதுமே இருக்குது. அந்த பிராமண சமூகத்தில் 99% மக்கள் ரொம்ப அருமையாக நல்லவர்கள். அவர்களோட நான் ஒன்றி வாழ்ந்திருக்கேன். எனக்கு கஷ்ட காலத்தில் அவங்க வீட்டிலலாம் நான் சாப்பிட்ருக்கேன். அது மாதிரி பெரம்பூர் பட்டேரில் இருக்கும்போது அங்கே ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. அந்த ஐயப்பன் கோயிலேருந்து பிரசாதங்கள் தான் எனக்கு சாப்பாடு. ஏழ்மையான குடும்பத்தில் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த அன்னதானம் கொடுப்பாங்க. அந்த உருண்டையில் தேங்காய்லாம் போட்டு கொண்டு வந்த ஐயர்கள்லாம் எனக்கு கொடுப்பாங்க. அவங்க மேலே ரொம்ப அன்பு. என்பது நான் ஒரு முஸ்லீம்னு பார்க்க மாட்டாங்க. வடாம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அவங்களோட நெருக்கி வளர்தான். ரொம்ப அருமையான மனிதர்கள். அந்த மனிதர்களோட ஒன்றியும் பழகிக்க. அதே சமயத்தில் சமூக நீதிக்கோ மத நல்லிணக்கத்துக்கோ இந்துத்துவாவை பரப்பக்கூடியவர்கள் மீது நான் கடுமையாக வாதம் பண்ணியிருக்கேன், எதிரணியில் இருந்திருக்கிறேன். அது வேறு. ஆனால் எந்த நிலையும் அந்த சமூகத்தை புறக்கணித்து விடக்கூடாது என்பதில் இருக்கிறேன். எப்படி இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த சமூகத்துக்காக இன்னும் முன்னேறி வரணும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதிகாரத்தில் பங்கு எல்லாமே இருக்கணுங்கிற எண்ணத்தில் என்னுடைய அரசியல் களத்தை அமைச்சு நான் அதிமுகவில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அம்மா அதற்கு பிறகு 2016 எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் கடைசியில் அந்த கடையநல்லூர் தொகுதியில் அதுக்கப்புறம் அண்ணன் சேக்தாவூத் அண்ணன் நின்றார். அதுலேயும் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. அதற்கு பிறகு அம்மா சொன்னாங்க நான் பார்க்குறேன்னு. அதுக்கப்புறம் ஹஜ் கமிட்டி மெம்பரு சில பொறுப்புகள்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா இறந்துட்டாங்க. அது ஒரு பெரிய பேரிழப்பு எனக்கு. அப்புறம் தான் நான் அண்ணன் எடப்பாடியார் வந்தார். இந்த இயக்கம் ஒரு மத நல்லிணக்கத்துக்காக சமூக நீதி இயக்கம் என்பதை நான் உறுதியாக நம்பி தான் இந்த கட்சியில் நான் பயணித்தேன். ஆனால் காலங்கள் போக 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 ஏதோ இந்த கட்சியில் முஸ்லீம்கள் தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்கிற ஒரு மனநிலை தொடர்ந்து கொஞ்சமா வந்தது. அது பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அதற்கு பாரதியார் ஒரு அண்ணன் எடப்பாடியார் வந்ததுலேருந்தே அந்த சூழ்நிலை உருவாச்சுன்னா அவரோட இருந்தவர்கள் அந்த முஸ்லிம்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த நிலையில் அவரோட செயலாளர்களாக அவரோட ஒருங்கிணைச்சி உதவியாளர்களாக இருக்காங்களே, அவங்களும் முஸ்லிம்கள்னா என்ன, அவங்க யாரு, அவங்களுக்கு முக்கிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. முஸ்லிம்கள்னா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலையை அவர் மண்டையில திணிக்கக்கூடிய நிலைமை கொஞ்சமா போயிடுச்சு. அதனாலதான் அந்த கட்சியில தொடர்ந்து
அவருக்கு வந்து அதாவது முஸ்லீம்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் முஸ்லீம் இல்லை, ஒரு அமைப்பு செயலாளர் முஸ்லீம் இல்லை, தலைமை கழக நிர்வாகிகள் 150 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தமிழ் மகன் நௌசே இருக்காரு. ஆமா, அவைத்தலைவர் அவர் இருக்காரு. ஆனா அவர் வந்து என்ன இருக்காரு, அவர் ரப்பர் ஸ்டாம்பா இருக்காரு. அவருக்கு அதிகாரம் அவர் சொல்லக்கூடிய நிலையிலையோ எதுவுமே இல்லை. அவருக்கே சீட்டு கொடுக்கலையே. ஏன்னா அவர் இப்பயாவது உடம்புல சரியில்லாம இருக்கார். 2021 ரொம்ப ஆரோக்கியமா இருந்தவர். 2021 ரொம்ப ஆரோக்கியமா இருந்தவர். 2024 ஆரோக்கியமா இருந்தவர். அதனால வந்து ரொம்ப இப்பதான் கொஞ்சம் நாம உடம்புல சரியில்லாம இருக்காரு. ஏன்னா எலெக்ஷன் முன்னாடியே அன்வர் ராஜாவும் போயிட்டாங்க, நிலோஃபர் கஃபீலும் திமுக போய் அணைஞ்சிட்டாங்க. இப்படி தொடர்ந்து அதிமுக இருந்த பல இஸ்லாமியர்கள் திமுக பக்கம் திரும்பிட்டாங்களே சார். இதுக்கப்புறம் அந்த கட்சியில உண்மையிலே அந்த இழந்துட்டாங்களா சார்? சிறுபான்மையினர் நம்பிக்கை இழந்துட்டாங்களா? இல்ல, சிறுபான்மை மக்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போறதுக்கு காரணம் அண்ணன் எடப்பாடியாரா இருந்திருக்காரு. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம், சமூக நீதிக்காக 69% இடஒதுக்கீட்டை தந்த இந்த ஒரு இயக்கத்தை வந்து ஒரு சமூகம் புறக்கணிக்கிறதுனால அந்த கட்சிக்கு இழப்புங்கிறத விட அந்த சமூகத்துக்கு தான் இழப்பு. அதனால நம்ம பயணிக்கணும்னு எனக்கு நிறைய அந்த இஸ்லாமிய கட்சி தலைவர்கள்லாம் எந்த நிலையிலும் நீங்க அந்த கட்சியை விட்டு வந்துடக்கூடாது, அந்த கட்சியிலே இருங்க. சிஏஏ போன்ற சட்டங்கள் வந்த போது அதிமுக ஆதரிச்ச போது கூட சொன்னாங்க. எனக்கு என்னுடைய சகோதரர் தமிமுன் அன்சாரியா இருக்கட்டும், இன்னும் பலர் எனக்கு சொன்ன வார்த்தைகள்லாம், எந்த நிலையிலும் நீங்க வந்து கட்சியை விட்டு வந்துடாதீங்க, நீங்க அங்க இருந்தே போராடுங்க, அதுதான் நமக்கு நீங்க அந்த சமூகத்துக்கு நம்ம சமூகத்துக்கு செய்யக்கூடிய நீங்க பெரிய வந்து சாதனையாக இருக்கும். அந்த சமூகத்துக்கு என்ன அந்த கட்சி எல்லாருமே வந்துட்டீங்கன்னா இவங்க முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் நம்மளை புறக்கணிச்சிடுறாங்க. அதனால எதுக்கு முஸ்லீம்கள் வந்து நம்ம முஸ்லீம்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு அடிப்படையில் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் கிடைக்கணுக்கன்னு நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். நானும் அந்த அடிப்படையில் தான் சிஏ சட்டம் வந்த போதும் சரி, முத்தலாக் சட்டம் வந்த போதும் சரி, என்ஆர் இது போன்ற சட்டங்கள்லாம் அதிமுக ஆதரவாக களத்தில் நின்று போராடணும், பேசணும். பல மீட்டங்கள்லாம் வந்து பல அடிச்ச அடிகள்லாம் தாங்கிக்கிட்டு இருந்தோம். நானும் பார்த்துருக்கேன். நீங்க பேசிருக்கீங்க. ஏன்னா இந்த சமூகத்துக்கு மேல வந்து அவர்கள் வந்து பிஜேபி மாதிரி போயிடக்கூடாது. பிஜேபி மாதிரி எந்த சமூகத்துக்கு சீட்டு இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிறது கட்சியில பொறுப்பு இல்லாட்டினா கூட ஏதாவது வருங்காலத்தில் ஒரு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுப்பாங்க, அமைச்சர் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு போயிடக்கூடாது ஒரு எண்ணத்துல தான் நான் அந்த ஒரு பல்வேறு விமர்சனங்கள். ஏன்னா நீ வந்து முஸ்லீம் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறேன் நான் ஆனா எங்களுக்கு தெரியும் பிஜேபிக்கு என்னைக்கும் ஆதரிச்சு பேசுனதில்லை. அதிமுக ஆதரவான நிலையில நான் இருந்தேன் அப்படிங்கிறது தெரியும் தவிர பிஜேபிக்கு என்னைக்கும் ஆதரிச்சு. அப்போ கூட மக்கள் வந்து சமுதாயத்தை சேர்ந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்கள், அங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள்லாம் என்ன நீங்க அதிமுக இருக்கீங்க அப்படியெல்லாம் கேட்டோன்னா அதையெல்லாம் தாங்கிட்டு இல்லை பாய் நம்மளுக்கு காலம் ஒரு நாள் நல்ல காலம் வரும், நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் தான் நான் வந்து அதிமுகவில் பயணித்தேன். ஆனால் காலங்கள் போக 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 இது என்னன்னா, நீங்கள் வந்து 2021 முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுக்கல, ஒரே ஒரு சீட்டு. 2024 எம்பிங்களுக்கு அவருக்கு ஒரே ஒரு சீட்டு, அது கூட கூட்டினாங்க. 2026 ஒரு முஸ்லீமுக்கு சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவங்க யாரும் கொடுக்கல. யாரோ ஒருத்தர் தோக்குவார், அந்த தோக்கல்ல முழுமையான தோல்வி தான் கிடைக்குங்கிற நிலையில ஒரு சீட்டு வேணும்ட்டே கொடுத்த மாதிரி இருந்தது. நான் அப்போ கூட போய் அண்ணனுங்கிட்ட கேட்டேன், அண்ணே என்னென்ன முஸ்லீம்களை முழுமையாக புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு. முஸ்லீம்கள் ஓட்டே போட மாட்டாங்க, எதுக்கு சீட்டு கொடுக்கணும் கேட்டார். ஓட்டே போட மாட்டாங்க, எதுக்கு சீட்டு கொடுக்கணும்? ஓட்டு போட மாட்டாங்க, எதுக்கு சீட்டு கொடுக்கணும்? 2024 நாங்கள் பிஜேபி கூட்டணி இல்லை, கொடுத்தாங்களா? ஓட்டு போட்டாங்களா? இல்லைன்னா அந்த காலகட்டம்ங்கிறது வேறு. அது வந்து மோடியா ராகுலா என்ற நிலையில ஓட்டு நடந்தது, எலெக்ஷன் நடந்தது. என்ன ராகுல் ஓட்டு போடலைன்னா மோடி வந்துருவாருங்கிற மனையில முஸ்லீம்களுக்கு இருக்குதுன்னா அப்படின்னு. நம்ம அதிமுக தானே, நம்மளுக்கு ஓட்டு போடல. அவங்க டிஎம்கேன்னு கதியா கிடக்கிற போது அதெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்படி இல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே சார் திமுக பக்கம் இருக்கிற அந்த எதிர்ப்பு மனப்பான்மை கூட இந்த பக்கம் திரும்ப அந்த நிலையை உருவாக்குறதுக்கு நாம சொல்றதை முழுமையா கேட்கறதுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய அவரோட சுத்தி இருக்கக்கூடியவங்க அவருக்கான அந்த கருத்துக்களை சொல்லி நாம வந்து முஸ்லிம்களை அரவணைச்சு போனாதான் நம்மளுக்கு எதிர்காலத்தில் நல்லதுண்டு அரசியல்வாதிகள் அவர் கூட இருக்கிறவங்க இல்லை, அவரோட இருக்கிறது ஆட்சி அதிகாரிகளா இருந்தவங்க, எழுத்தாளர்களா இருக்கக்கூடியவங்க,
ஒண்ணுமே அரசியலே தெரியாதவர்கள் தான் அவர் கூட சுத்தி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அரசியல் களத்தை எப்படி கொண்டு போகணும், எப்படி பாதை அமைக்கணும், வெற்றி பெறணும்ட்டு ஒரு அரசியல் களத்தை அமைக்கக்கூடிய வல்லுநர்கள், சிறந்த அரசியல்வாளர்கள், பண்பாளர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்த இந்த கட்சி இவ்வளவு தோத்துருக்காது. ஒரு காலத்துல இவங்க எல்லாருமே அதிமுக இருந்தவங்க தானே சார், அவங்களாம் ஏன் வெளியே ஏறினாங்க? அந்த காரணம் யாரு நீங்க சொன்ன மாதிரி அறிவார்ந்தவர்கள் இவங்க எல்லாம் இருந்தாங்க, அதிமுக அதான் சொல்றேன் சார். இவங்க அதுதான் அறிவார்ந்தவங்க எல்லாம் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. அதிமுக மிகச்சிறந்த அறிவாளிகள், பண்பாளர்கள், படித்தவர்கள், சமூக நீதி பேசக்கூடியவர்கள், மத நல்லிணக்கத்தை பேணி காக்கக்கூடியவர்கள் எல்லாமே இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அவர்களை இவர் பயன்படுத்திக்கல. ஓகே, இவர் பயன்படுத்திக்கல. இவர் ஒரு வட்டத்துக்குள்ள இருந்தாரு. அந்த வட்டத்துக்குள்ள இவரை சுத்தி ஒரு ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்துக்குள்ள இருக்கவங்க அவங்க தான் தினம் காலையிலும் மாலையிலும் அவர் கூடயே இருந்து, காலைல போனாங்கன்னா இரவு வரைக்கும் அவர் கூடயே இருந்து கருத்துக்கள் அவர்கிட்ட சொல்றது, பதிய வைக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகம்னா எவ்வளவு இருக்காங்க, அவங்களால நம்மளுக்கு ஏதாவது பயன் இருக்கா? அம்மா ஆட்சி காலத்துல அம்மா இருக்கும்போது இந்த ராயபுரம், இது ஆர்கே நகர், துறைமுகம், இது போன்ற தொகுதிகள் எல்லாம் முஸ்லீம் ஆளக்கூடிய அதிக தொகுதிகள்லாம் முஸ்லீம்கள் ஓட்டு போட்டதுனால ஜெயிச்சோன்னா இல்ல, அமைச்சர் முஸ்லீம்னா ஓட்டு போட மாட்டாங்கன்னு மனநிலையே இவருக்கு ஏத்தி விட்டாங்க. அது அவர் நம்புறாரு பாருங்க. அங்கதான் ஒரு பொதுச் செயலாளர் எப்படி நம்பக்கூடிய இடத்துல இருக்காருன்னு புரியல. அதுதான் நான் காலப்போக்கில் என்னன்னா, நாம எந்த நிலையிலும் ஒரு நம்மளுடைய கோபதாபங்களை சொல்லி நம்ம எந்த நிலையிலும் வெளியேறிட கூடாதுங்கிற ஒரு மனநிலை எனக்கு இருந்தது. சார், நானே யோசிச்சிருக்கேன், பாஜக கூட இத்தனை சும்மா ஒரு கூட்டணியில தொடர்றாங்க, நீங்களும் அதிமுக ஃபேவரா பல டிபேட்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அதிமுக ஃபேவரபிளாக தான் நான் பேசுவேன். என்னைக்கு பாஜக ஆதரிச்சு பேசலாம். அதிமுக எடப்பாடி அண்ணன் நல்லபடியா நம்மளை பாதுகாப்பார், முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருப்பார், அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, நாம முஸ்லீமா பயணிச்சு அவரோட தான் நம்மளை முஸ்லீம்கள் நம்மளுக்கு ஆதரவா இருக்காங்க, அந்த நன்றி உணர்வும் அவருக்கு இருக்கும். முஸ்லிம்களுக்காக அவர் இருப்பார், அவர் முஸ்லிம்களுக்கு பொறுப்பை கொடுப்பாரு, ஆட்சி ஏதாவது ஒரு வகையில இது பண்ணுவார் அப்படின்னு தான் இருந்தோம். இல்ல, என் கேள்வி என்னன்னா, இப்ப இஸ்லாமியர்களுக்கு அதிமுக வாய்ப்பு கொடுத்தாதான் இந்த கட்சி ஒரு மதசார்பின்மையை அது ஒரு ஃபாலோ பண்ற கட்சின்ற மாதிரி இருந்தாதான் இந்துக்களே வாக்களிப்பாங்க சார், அந்த கொள்கை உடையவர்கள். அதையே அவர் ஏன் யோசிக்கல? அதை தான் சொல்றேன்னு, அதை தான் அவரை வழி நடத்தக்கூடிய சிலருடைய தவறான அணுகுமுறை அவர் அப்படி கொண்டு போயிடுச்சு. இந்த சிஏஏ சட்டம் போன்ற சட்டங்கள்லாம் அவருக்கு வரும். அவருக்கு நிர்பந்தம், மத்திய அரசாங்கம் இருக்குது, மாநில அரசாங்கத்துக்கு நிர்பந்தம். அதற்கு பல்வேறு அதுக்கு பிறகு ஏற்பட்ட எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டங்களை கூட ஆதரிச்சாங்க. அதுக்கு காரணம் அங்கே அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அப்படி வழி நடத்தினாங்க. இது முஸ்லிம்கள் நீங்க உண்மையை சார், நானா பள்ளிவாசல்ல தொழுக கூட போக முடியாது. தொழுக போகும்போது நான் 5 வேளை தொழக்கூடியவன், இஸ்லாத்தினுடைய கடமைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூட, ஹஜ்ஜிலேருந்து செல்றதை கூட, ஏழைகளுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், நோன்பு வைக்கிறதா இருக்கட்டும், நான் இப்பொழுது குழந்த ஒரு 50 வருடமாக இஸ்லாத்தினுடைய கடமைகளை முழுமையா நிறைவேற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு இது. இஸ்லாமியர்களும் நான் இன்னொரு பக்கம்னா கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு உரிய மரியாதை எல்லாம் கொடுத்தாங்க சார். அப்போ எல்லாருக்கும் இல்லை, அம்மாலாம் நிறைய பண்ணாங்க சார். முஸ்லீம்களுக்கெல்லாம் அம்மாலாம் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்கள் அம்மா யாருமே சொல்ல மாட்டாங்க. அம்மா மோடியா லேடியான்னு கேட்டது மட்டும் இல்லை, முஸ்லீம்களுக்கு அரவணைச்சு அன்பு காட்டி அவங்களுக்கு வேணுங்கிறது நிறைய பண்ணியிருக்காங்க. முஸ்லீம்களுக்காண்டி பெண்கள் வேலை வாய்ப்புக்காக அவர்களுக்கு சுய உதவி குழுக்கள் மூலியம் உதவி செய்கிறதுலேருந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் இவருக்கு அந்த முஸ்லீம்களுடைய இது என்னன்னா, இவர் என்ன 2024 கூட என்ன சொன்னார், எலெக்ஷன் பண்ண பாப்பா நாங்கள் பிஜேபி கூட்டணியில் இல்லை, உங்கள் மக்கள் எங்கே ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கிடக்கிறாரு. ஈரோடு தொகுதியில் அங்கே ஒரு அக்ரகாரம்ன்ற ஒரு பகுதி இருக்குது, அது ஃபுல்லாக முஸ்லீம். அந்த பகுதி பாரு, நம்ம இருந்தோம், எங்கே ஓட்டு போட்டாங்க. அது இவர் செயல்பாடுகளை பார்த்து கூட பல பேர் உங்களுக்கு உங்களுடைய தொடர் செயல்பாடுகள் மூலம் தான் மக்கள் கண்டிப்பாக, அதான் உண்மை. அது 2021 தேர்தலில் முஸ்லீம்கள் நிறைய ஓட்டு போட்டாங்க. அதற்கு பிறகு பிஜேபி கூட்டணி நெருக்கம், அந்த பிஜேபினாலே முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்கிறது தெரிஞ்சதானே. அப்படியும் ஒரு சில முஸ்லீம்கள் ஓட்டு போட்டாங்க தான். அந்த விசுவாசத்துக்காக அதிமுக விசுவாசம் மாறிடுவாங்க. என்ன போன்றவர்கள்னா நாங்கள் அதுக்காண்டி நாங்கள் போராடிய போது அவங்க இந்த கட்சிக்காக நாங்கள் பேசும்போதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ அவதூறுகள், அவமானங்கள், அசிங்கங்கள் எத்தனையோ ஏற்பட்டது. ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பள்ளியிலேருந்து இமாம்களை கூப்பிடும் போது கூட, எனக்கு நல்லா தெரிஞ்சவராக இருந்தால் கூட 10 கூப்பிடும் போது அவர் சொல்லுவார், ஐயோ ஜவஹர் அலி அவர் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடியவார். நான் உண்மையிலே பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசுனதில்லை, ஆனால் அதிமுக பேசுனால பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசுவார், அவர் இதுக்கு நான் ஓத வர மாட்டேங்க அப்படியெல்லாம் சொன்னவங்கலாம் உண்டு.
மனவேதனை ஆகும். என்னன்னா நான் வந்து ஏழைங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், முஸ்லிம் மக்களுக்காக எத்தனையோ நன்மைகள், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. என்னுடைய இதுல அவ்வளோ பண்ணியிருந்தா கூட அது சொன்ன காரணம் அவங்களுக்கு வந்து என்னை தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தல, நம்ம சமுதாயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில ஒரு அங்கம் வகிக்கிறாருன்னு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும், கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும். அவரு கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நாமளும் இந்த கட்சியை புறக்கணிச்சிட்டோம்டா அப்புறமா வந்து கடைசியில இந்த கட்சியில வந்து முஸ்லிம்களே இல்லாத போயிடக்கூடாது. அதனால அவர் முழுமையா வந்து இந்துத்துவ இயக்கம் போல கொண்டு போய் வளையத்துல வந்துடக்கூடாது, அந்த வளையத்துக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறது கொண்டு வந்து நிறைய பேர் சொன்னதை வச்சுக்கிட்டும் நானும் அந்த நிலையெல்லாம் போராடி பார்த்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த 2026 முஸ்லிம்களுக்கு சீட்டு கொடுக்கல. நீங்க கேட்டீங்களா? நான் தொகுதி கேட்டேன், அப்துல் ரஹீம் தொகுதி கேட்டாரு, அவரு தமிழ் மகன் ஹுசேன் அவர் மகனுக்கு தொகுதி கேட்டாரு, இல்ல அவரே உடம்பு சரியில்லாம கூட அவருக்கு தொகுதி கேட்டாரு, கொடுக்கல. யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கலையா, முஸ்லிம் ஓட்டு பண்ண கொடுக்கலையா அவரு. சரிங்க சார், இப்போ வந்து அதிமுக இருந்து நீங்க விலகிட்டீங்க, அடுத்து திமுக இருக்கு, தாவேக்கா இருக்கு, இப்படி எதுவும் போக வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க இல்ல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைகள்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து உள்ள களமெல்லாம் நான் ஏதோ நினைச்சிட்டேன், ஏதோ வந்து அடுத்து தாவேக்காங்கிற ஒரு கட்சி இருக்கு அதனால போறாருன்னா தாவேக்காக்கு போற மனநிலையெல்லாம் எனக்கு இல்லை. திமுக இருக்குன்னா திமுகக்கு போற மனநிலையும் இல்லை. ஆனா எனக்கு புதுமையான ஒரு அரசியல் களத்தை கொண்டு போகணுங்கிற மனநிலையில இருக்கிறேன். அது முன்பை விட வேகமா வீரியமா செயல்படணுங்கிறதுல நான் இன்னும் ஒரு வாரத்துல அந்த அரசியல் களத்தை வீரியமா கொண்டு போகணுங்கிற வேகத்துல இருக்கிறேன். அதுக்கடுத்து ஏதோ அரசியல் இயக்கம் எதுவும் ஆமா, அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது. அரசியல் களத்தை வந்து நான் வீரியமா கொண்டு போய் சமூக நீதிக்காக, மத நல்லிணக்கத்துக்காக ஒரு இயக்கத்தை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஒரு கட்சியில போய் சேரணும், ஒரு கட்சியில இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தற்போது எனக்கு எண்ணம் இல்லை. அதனால என்னன்னா இப்போ வந்து இன்னைக்கு இப்போ தேர்தல் முடிஞ்சிருக்கு, தாவேக்க வெற்றி பெற்றது. நீங்க எந்த நிலையிலும் பார்த்தா கூட மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து தெரிஞ்சு கொடுத்தாங்களோ தெரியாத கொடுத்தாங்களோ ஜனநாயக முறைப்படி சட்டப்படி பெரும்பான்மை அவர்களுக்கு. ஆனா பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறது கேள்விகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்துல பெரும்பான்மையான பர்சன்டேஜ் 35%, 108 எம்எல்ஏக்கள் போது ஆட்சி அமைக்கக்கூடிய தனிப்பெரும் கட்சியாக அவங்க உருவாகி இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ அவங்க ஆட்சியை அமைச்சிருக்கிறாங்க. ஆனா அதுல என்ன பெரிய கொடுமை என்னண்டா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவா இருக்கட்டும், 2 கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், காங்கிரஸ்ல கணக்கிலேயே சேர்க்க வேணாம், இவர்கள் எல்லாம் சமூகம். அது வந்து இன்னொரு காங்கிரஸ் வந்து பேரளவுக்கு தான் ஒரு முஸ்லீம் இயக்கம் மாதிரி, முஸ்லீம்களுக்கு ஆதரவான இயக்கமா தெரியும். அது ஆதரவான இயக்கம் மாதிரி தெரியும். ஆனா அதுல பெரிய அதுல ஒரு பாதி ஆர்எஸ்எஸ் குரூப்கள் இருக்கு. ஆனால் இங்க இவர்கள் எல்லாம் நீங்க வந்து ஒரு கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று எதை சொல்லி வெற்றி பெற்றீங்கன்னா, திமுக எதிர்த்து அதிமுக எதிர்த்து பேசுறதை விட தாவேக்காங்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் குழந்தை. மூச்சு சொல்லிட்டு இருந்தவர் திருமாவளவன். ஏன் காதர் மொய்தீன் சொல்லலையா? ஏன் இந்த ஒரு நம்ம சண்முகம் சொல்லலையா? ஏன் வீரபாண்டியன் சொல்லலையா? பிள்ளைன்னு சொன்னாங்க. பிள்ளைகள் இவரு தாவேக்கா விஜயி இப்போ என்னன்னா ஆதரவு கொடுக்குறேன்ட்டு எந்த விதமான ஒரு மனநிலை, எந்த மக்கள் இதெல்லாம் என்ன, நீங்க யாருக்காக ஓட்டு போட்டாங்க? திமுகவுக்காண்டி ஓட்டு போட்டாங்க. திமுக அதே ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்கன்னா நீங்க பரவாயில்ல. திமுக தாவேக்காக்கு எதிரான மனநிலையில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போய் அவங்க தான் தெளிவா சொல்றாங்க, ஜனாதிபதி ஆட்சி இங்க வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு காரணத்தை எந்த லாஜிக்கு சரியா போகும்? ஜனாதிபதி ஆட்சி நீங்க பெரும்பான்மை கிடைக்கல. இப்போ நீங்க வந்து அதிமுக ஒரு இயக்கமா முழுமையாக இருந்து, அதிமுக வந்து நீங்க ஏற்கனவே வந்து இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லைன்னா தாவேக்கா அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கும். அந்த ஆனா நீங்கள் முழுக்க தாவேக்காவை எதிர்த்து வந்து கலந்துட்டவங்க. அப்படி இருக்கும்போது நாங்க கூட்டணியில் இருப்போம், கூட்டணியில இருப்பாங்களாம், ஆனா வந்து ஆதரவு கொடுப்பாங்களாம். சரி, இப்போ இந்த வரக்கூடிய ஏதாவது இடைத்தேர்தல் வருது, திமுக வேட்பாளர் இருப்பாங்க, அந்த கூட்டணி நின்று தாவேக்காவை எதிர்த்து எதை வச்சு பேசுவீங்க? விஜய் கெட்டவர்னு பேசுவீங்களா? அந்த ஆட்சியினுடைய இதை பத்தி பேசுவீங்களா? நீங்க ஆதரவு கொடுத்துட்டு ஆட்சியினுடைய அவலங்களை பத்தி பேச முடியுமா? வரப்போற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் எதை வச்சு பேசுவாங்க? யாருக்கு ஆதரவு கொடுத்தோம்னா எவ்வளவு இதுண்டு முரண்பாடு இருக்கு. எவ்வளவு முரண்பாடு. நீங்க வந்து அந்த இதுல வந்து ஒரு ஜோசியர் நியமனம் பண்ணியிருக்காங்க. நம்ம அண்ணன் திருமாவளவன் வந்து என்ன சொல்றாரு, அந்த ஜோசியர் அவருடைய நண்பர், அவர் ஜோசியர்லேருந்து அவருக்கு இப்பயே அவர் முட்டு கொடுக்குறாரு. அதெல்லாம் எந்த வகையில் சரியாகும்?
கடைசியில் அந்த இதையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா அவர் வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள பாதையை வந்து கரெக்டா போறாரு. என்ன போறாருன்னா, அவருக்கு இப்ப தேவை இந்த கூட்டணி கட்சிகளை அனுசரிச்சு போனாதான் ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்க முடியும் நிலையில அவர் எல்லா இடத்தையும் போய் அது ஒரு தந்திரமா ஞானமா எல்லாம் தெரியாது. ஆனால் அவர் போய் பார்த்து பேசி புதிய அரசியல் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அணுகுமுறையை புதுசாக கொண்டு வந்து அவர்களுடைய ஆதரவையும் பெற்று ஆட்சியில் இருக்கிறார். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவர் மேல விமர்சனங்கள் தான் சார் அதிகமாவே இருந்துச்சு. அது எல்லாமே தவிடக்கூடிய ஒரு வெற்றியை பெற்றுட்டாரு சார். அது வந்து நம்ம சாதாரணமாவே நினைக்க முடியாது. சாதாரணமாக நினைக்க முடியாது சார். அது உங்களுக்கு எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இது வந்து இளைஞர்களுடைய காலமாங்கிறது நம்ம என்னதான் நான் கூட எதிரான தான் பேசினேன். ஆனால் இளைஞர்களுடைய காலம் அப்படிங்கிறத நாம வந்து ஏற்றுக்கிட்டே போகணும். கண்டிப்பா. அப்ப இந்த பழைய அரசியல்லாம் இனிமே எடுபடாதுன்னு பழைய அரசியல்லாம் என்பது எடுபடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா தெளிவா சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள், இனிமே நீங்க இந்த டீ கடையில பேசுற அரசியல கூட சமூக வலைதளத்துல போய் பேசுங்க. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் அதை கவனிக்கிறாங்கன்றது ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம். உண்மை உண்மை உண்மை. ஆனா சமூக வலைத்தளங்கள்ல அதிமுக ரொம்ப வீக்கா இருந்ததுதான் இந்த மிகப்பெரிய தோல்விக்கு காரணம். திமுக ஓரளவுக்கு நல்லா இருந்தது, நல்லாவே இருக்கும். திமுக அதுல தாவேக்க நம்பர் 1. தாவேக்க நம்பர் 1ன்றதோட தன்னெழுச்சியா இருக்காங்க தன்னெழுச்சியா. ஆமா, தன்னெழுச்சியா இளைஞர்கள் இது 2. ஆனா அதுல என்ன வந்து ஸ்டாலின் வந்து எல்லாம் தோத்துவதெல்லாம் ரொம்ப மன வருத்தம் சார். அந்த மக்களுக்காக அவர் என்ன செய்ய முடியுமோ செஞ்சிட்டார் சார். நான் அந்த தொகுதியில பார்க்கறதுக்கேன் அந்த தொகுதியில இருக்கக்கூடிய பார்க்குகள் மாதிரி நீங்க இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. தனியார் பார்க்கு, ரோடுகள், அந்த கட்டமைப்பு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட 5 மாடி அழகா இருக்கும். ஐடி கம்பெனி மாதிரி இருக்கும். ஐடி கம்பெனி மாதிரி இருக்கும். அங்க வந்து ஒவ்வொரு தெருக்கும் நூலகம், ஜிம்மு, பேட்மிண்டன், டென்னிஸ் கிளப், பெரிய பெரிய கல்யாண மண்டபங்கள், ரோடு, தண்ணி வசதி, லைட்டு, பார்க், அந்த ரோடு, இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் நிறைஞ்ச ஒரு தொகுதி இந்தியாவில் ஒன்று இருக்குன்னா அது குளத்தூர். கண்டிப்பா சார், ஏத்துக்கிட்டே ஆகும். இப்படிப்பட்ட தொகுதி, அந்த தொகுதி உள்ள வந்து பெரிய பூம்புகார் நகர்ல பெரிய மெட்ரோ ஸ்டேஷன், இதெல்லாம் வந்து அவருடைய சாதனையின் மணி மகுடம். என்னதான் நீங்க எதிரணியில அந்த தோல்விப்பட்டதுக்கு காரணம் என்னடா, அந்த ஆட்சியில சட்டம் திட்டம் எல்லாம் ஓகே, ஆனா அந்த ஆட்சியில ஒரு கோட்டை விட்ட அந்த போதை வஸ்துக்கள், போதை கலாச்சாரம் எல்லா இடத்துலயும் இருந்தது. இதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய தோல்வி காரணம். பெண்கள் பாதுகாப்பு அது கூட வந்து நம்ம சொல்லலாம் அரசியல் ரீதியா. ஆனா போதைகள் மருந்து, போதை இதுங்கன்னா அதனாலதான் பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் போச்சு. அதெல்லாம் ஒத்துக்கதான். ஓகே, அப்ப வந்து இந்த காரணமா வச்சுதான் நம்ம தொகுதிக்கு 1000 செஞ்சிருந்தாலும் ஓகே இவர் வரக்கூடாதுன்ற எண்ணத்துல வந்து அதுதான் போதை கலாச்சாரம், தெருத்துருக்கு கஞ்சா இதெல்லாம் கிடைச்சது. அதனால இளைஞர்களே பார்த்தாங்க. அதோட சேர்த்து அந்த விஜயனுடைய மோகம், வேகம் எல்லாமே இருந்தது. அதனால அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சதோட, நீங்க எதிரணியில் போட்டியிட்டு ஒரு யாருன்னு தெரியும், அவரு எப்படிப்பட்டவர்னு தெரியும். அங்கிருந்தா வந்திருக்காரு, அதிமுக வந்தவரு. அதுக்கு முன்னாடி திமுக எம்எல்ஏ ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் அந்த தாவேக்காக்கு அதிமுக இருந்து போனவர். சீட்டு கொடுக்கலன்னு போயிட்டாரு. ஆமா, அவரு இல்ல மாவட்ட செயலாளர்ல ஒரு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அவர் மாவட்ட செயலாளர் இருந்தாரு. அவர் அதுல கொஞ்சம் ஒரு இது இருந்துச்சு, அவர் தான் எடுத்தாங்க. அதனால போயிட்டாரு. அதனால அவர் போய் வந்துட்டு வாங்கிட்டாருன்னு வைக்கலாம். பட் ஆனா நம்ம ஸ்டாலின் வந்து அந்த தொகுதியை எப்படி வச்சு அந்த மக்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு. அவர் கண்ணீர் வெட்டதெல்லாம் எனக்கு மனசு அவ்வளவு வேதனை. இந்த தொகுதியை போய் இந்த மக்களை தோக்கடிச்சிட்டாங்களா. என்னதான் இருந்தாலும் அந்த இவ்வளவு இது இருந்தா கூட அந்த தொகுதியில அவர் வெற்றி பெற வச்சிருக்கணும், அவர் எதிர்கட்சி தலைவராக உட்காரணுங்கிறதுல எனக்கு ரொம்ப அந்த அன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அப்படியே ஃபீல் பண்ணேன். ரொம்ப என்னால் அன்னைக்கு இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு போய் இருந்தோன்னு என் மனசு பாரமாக போயிடுச்சு. என்னதான் அதிமுக இருந்தாலும் அந்த வழி இருக்கும்ல சார். அந்த தொகுதி அப்படி வச்சிருக்காரு சார். நானும் அந்த தொகுதியில் எனக்கு வீடு இருக்குது. அப்படி போகும்போதெல்லாம் அப்படியே ரசிப்பேன். அந்த தொகுதிக்குள்ளே போனாலே அவர் சொல்கிற மாதிரி அந்த தொகுதிக்குள்ளே எனக்கு வந்து ஒரு கம்பீரம் வந்துடுற மாதிரி. அந்த தொகுதியில் போனால் என்னமோ ஒரு நல்ல ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் மாதிரி. அந்த ஜவஹர் நகர் 70 ஃபீட் ரோடு, அந்த போலீஸ் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் உள்ள போன ஜவஹர் பெரியார் நகரில் எல்லாம் அந்த பேட்மிண்டன் கோர்ட்டு சார். அவர் எம்எல்ஏ ஆஃபீஸ் பக்கத்துலேயே அந்த ஜிஹெச்சுக்கு விட பெட்டர் ஆஸ்பத்திரி பெரிய அதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இது இல்லை. ஸோ நம்ம வந்து அதனால அப்படி காரணம்னா போதை வஸ்துக்களாக இதாச்சு. இப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து அது மாதிரி விஜய் வந்து ஆட்சி வந்து அவர் வந்து சொன்ன மாதிரி தான் கொண்டு போறாரு, சிறப்பாக கொண்டு போறாரு. 717 மதுக்கடைகளை மூடி இருக்கிறாரு. அதே மாதிரி பெண்களுக்கான சிங்கப்படை, அதிரடிப்படை, சிங்கப்படை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு. போற கரெக்டா சரியான டைமுக்கு தலைமைச் செயலம் போயிடுறாரு, அதிகாரிகளை சந்திக்கிறாரு.
எல்லாமே 4-5 மணி வரைக்கும் இருக்கிறாரு. ஒரு அலுவலக அதிகாரி மாதிரி வந்து வீட்டுல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு போயிடுறாரு. கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி போயிட்டு இருக்காரு சார். எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கிறாரு. இனிமேல் தான் காட்சியில இனிமேல் தெரியும் எப்படி இவருடைய நிலை எப்படி. சார் கடந்த ஆட்சியிலே வந்து 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரைக்கும் ஒரு கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. இது ஒரு பெரிய சிக்கலா இருக்கும்ல சார்? இல்ல, கடன் தொகைங்கிறது இது ஒரு ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலம். கடன் தொகை இல்லாத மாநிலம் இந்தியாவில் எதுவுமே இல்லை. கடன் தொகை ஒரு வரையறை 25% தான் அந்த கடன் தொகை ஜிடிபிலேருந்து இருக்கணுங்கிறது வரையறை இருக்கு. இது வந்து 23%, 24% இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அது ஒரு பெரிய விஷயமாகவும் இருக்காது. ஆனால் அதற்கான கட்டமைப்புகள்லாம் உருவாகி இருக்கு. அந்த கட்டமைப்புகள்லாம் வந்து சரியான முறையை உருவாயிருக்காண்டா பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஊழல் நடந்திருக்கான்னா பெரிய லெவல்ல ஊழல் திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. கொள்ளை அடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவர் கவனிக்கணும், எடுக்கணும்ன்றீங்களா சார்? ஃபைல்ஸ் எல்லாம் இதெல்லாம் சரியா எடுக்கணும், சரியான முறையில இது பண்ணணும். தமிழ்நாட்டை வந்து மிகச்சிறந்த மாநிலமா கொண்டுட்டு போறதுக்கு இவர் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எடுக்கணும். ஓகே சார், நம்ம இவ்வளவு நேரம் நிறைய விஷயம் பேசணும். இப்போ அதிமுகவில் நிலவக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ஸ் தான் எப்படி இருக்கு? உள்ள கல நிலவரம் எப்படி இருக்கு? இது வந்து என்ன, பதவி ஆசை தான், பேராசை, பதவி ஆசை, அதுதான் இப்போ போய்கிட்டு இருக்குது. எடப்பாடியார் ஒரு நிலை எடுத்தாரு, அவருக்கும் பதவி ஆசை வந்து இருக்கு. அதனால தான் வந்து திமுகவோட கூட்டணி சேர்ந்து நம்ம ஆட்சி அமைச்சிடலான்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. கொள்கைக்கு சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. அவர் என்ன, அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 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 பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும். அது உண்மையா சார்? அது உண்மைதான். உண்மைதான். அதெல்லாம் உண்மை. அதை வந்து இவர் ஏத்துக்கிறல. அதெல்லாம் நடந்த விஷயங்கள் தான். ஆனா அதை வந்து தான் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு ஒரு இது. ஆனா இப்போ இவங்க எடுத்திருக்காங்க தெரியுமா ஒரு நிலைப்பாடு. இது வந்து கட்சிக்கு பெரிய துரோகம் இல்லையா? இது கட்சிக்கு துரோகம். எதுவா இருந்தாலும் அவர் சுயம் இருந்தா கூட அதை விட்டு ஒரு பொதுக்குழு செயற்குழுல கூடி நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அவங்க சிவி சண்முகம் சொல்றாரு சார், பொதுக்குழு கூட்டுக்குன்னு தானே சொல்றாரு சார். நீங்க பொதுக்குழு கூட்டணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கட்சி விசுவாசமாக, கட்சி கொறடா என்னண்டா தலைமை யாரு, அந்த தலைமையினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நியமிச்சிருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் அந்த கொறடா. அவர் சொல்ற பேச்சு தான் கேட்டு தான் நீங்க ஓட்டு போட்டுருக்கணும். அவர் சொல்ற பேச்சு கேட்டு தான் நீங்க சட்டமன்றத்தில் நடந்திருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, தனியா ஒரு பிரிவு அமைச்சு அதுக்குன்னு ஒரு கொறடா உருவாக்கி அப்படி நீங்க போய் போட்டி பண்ண நீங்க கட்சிக்கு அப்போ உங்களுக்கும் ஒரு அதே பதவி ஆசை தானே? இல்ல சார், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற எப்படி சார் அவங்க வந்து காட்ட முடியும்? அதை நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து இப்போ இந்த சார் பிடிக்கலண்டா நீங்க வந்து பொதுக்குழுலையோ செயற்குழுலையோ அவர் நடக்கக்கூடிய அவருடைய நேரடியாக பேசி அதற்கான ஒரு தீர்வுக்கான இந்த காலத்தை நீங்க இதுக்கு முன்னாடி இத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவா இருக்கிறோம் அப்படின்ட்டு நீங்க காட்டுறது ஒன்றும் கொறடா உத்தரவை மீறி நீங்க ஓட்டு போடுறேன்ட்டு அந்த நிலைப்பாடு எடுக்கிறது தவறு இல்லையா? அப்ப கட்சி விட்டு நீக்கலாம்ல சார்? ஏன் அது பண்ணாம கட்சி விட்டு அதுதான் அவர் கட்சி விட்டு நீக்கினார். பொறுப்புல இருந்து நீக்கிருக்காரு. பொறுப்புல தான் தூக்கிருக்காங்க, ஒன்னும் கட்சியில இருந்து நீக்கல சார். முதல் இதுதான் மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து எடுத்துடுறாங்க. இப்போ வந்து அவர்கள் மீது வந்து கட்சி தாவல் இது தடை சட்டம் பாய போகுது. இதெல்லாம் கோர்ட்டு தான் தீர்மானிக்க போகுது. அது பிஜேபிக்காரவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. அதனால வந்து இப்போ கட்சியில இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலைக்குன்னா இன்னைக்கு என்னன்னா சுயநலம் பெருகி போச்சு. அந்த சுயநலம் பெருகினது காரணமாக தான் ஒவ்வொருத்தரும் கட்சியை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போயிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு இயக்கம், மத சார்பற்ற ஒரு இயக்கம், அம்மா கொண்டு வந்த இயக்கத்தை இவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கு போய் 3வது இயக்கமாக கொண்டு போயிருக்காங்கன்னா, விஜய் சொன்ன மாதிரி எனக்கும் திமுக தான் போட்டிங்க மாதிரி இன்னைக்கு அப்படி தானே கொண்டு போயிட்டாங்க, நிரூபிச்சு காட்டி அப்படி தானே கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்ப எடப்பாடி தரப்புல 23 எம்எல்ஏ சார். இப்ப கே.சி. வீரமணி அங்க போயிட்டாரு. 24 சிவி சண்முகம் தரப்புல இருக்காங்க. 2 பேருமே போய் மனு கொடுக்குறாங்க, எங்க கொறடாவை ஏத்துக்கோங்கன்ட்டு. இப்ப ஜேசிடி பிரபாகரன் அவர்களும் ஏடிஎம்கேல இருந்து வந்தவர். அவர் என்ன முடிவு எடுப்பாரு? அவர் என்ன முடிவு எடுப்பாரு? அவர் அந்த கட்சிக்கு ஆதரவா அந்த கட்சி அந்த ஆட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு ஆதரவா தான் அவர் முடிவு எடுப்பாரு. யாரா இருந்தாலும் அந்த யாருடைய அவர் எந்த கட்சியில போட்டிட்டு வெற்றி பெற்றவர், சபாநாயகர்னா என்ன உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியா? அவர் வந்து அந்த நிலையில அப்படிதான் ஒரு முடிவு எடுப்பாரு. கிடப்புல போடுவாரு. நீங்களே போய் ஒரு முடிவு எடுத்துருவாங்க. கிடப்புல போடுவாங்க. அது நீதிமன்றத்துக்கு போவோம். நீதிமன்றம் தான் ஒரு முடிவு எடுக்கும். நீதிமன்றம் தான் சொல்லும் அது எது சரிங்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே உள்ள தீர்ப்புகள்லாம் வந்து ஆராய்ந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்குது. பட்டு கட்சி வந்து இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய என்னடா என்னுடைய நிலைமைகள் என்னன்னா, நான் ஏன் ஒரே ஒரு விஷயம் என்னடா,
நான் இந்த கட்சியிலிருந்து விலகுவதற்கு முக்கிய காரணம் வந்து நான் சொன்னேன். ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். நான் வந்து சட்டமன்ற தேர்தலில் போய் சொன்னேன், ஆனால் முஸ்லிம்களை இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணுறது சரியில்லைண்ணே, சீட்டு கொடுத்தா தானே முஸ்லீம் மக்களும் மாறுவாங்க, ஓட்டு போடுவாங்கன்னா, முஸ்லீம் மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னது. இப்போ நான் எதுக்காக அதை மாறினேன்டா, இவர் நம்ம சொல்கிறதே கேட்டுக்கல. நாம் இங்கேயே இருக்கிறதுனால எதிர்காலம் வந்து என்ன ஆகும்னா, அந்த முஸ்லிம்களுடைய பவர், பயன், பலன் எதுவுமே தெரிய போகிறது. அப்போ நம்மளுடைய எதிர்ப்பை காட்டி முஸ்லிம்களுக்கு விரோதமாக ஒரு செயல்படுறாரு. முஸ்லிம்கள் வந்து கட்சியில எந்த பொறுப்பும் கொடுக்கல, முஸ்லிம்களுக்கு அதிகாரம் எதுவுமே கொடுக்கல, முஸ்லிம்களை டம்மியா வச்சிருக்காரு, முஸ்லிம்களும் வந்து ஒரு கட்சி பொறுப்புகளை கொடுத்து அவங்களையும் வந்து அலங்கரிக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னா எல்லாருமே கம்முன்னு இருந்துட்டா இல்ல. அதனாலதான் சொன்ன முஸ்லிம்கள் முழுமையாக புறக்கணிக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல, முஸ்லிம்களுக்கு வந்து எந்த கட்சியில இருக்கக்கூடிய 150க்கு மேற்பட்ட தலைமை கழக நிர்வாகிகளை ஒருத்தர் கூட இல்ல, தமிழ் மகன் ஹுசேனை தவிர்த்து, அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நான் என்னுடைய கருத்துக்களையும் அவருக்கு கடிதமும் எழுதியிருக்கேன். அதனாலதான் விளைகிறேன்னு சொல்லியே விலகியிருக்கேன். அப்போ இனிமேந்தாவது நாம தவறு செஞ்சிட்டோம், உணரணும், முஸ்லிம்களுக்கு அவர் இது கொடுக்கணும், அவருக்கு முஸ்லிம்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும், முஸ்லிம்களை அலங்கரித்து அவங்க கட்சியில வச்சுக்கணும்னா நாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கணுங்கிற ஒரு காரணமும் இதுல வந்து அடங்கியிருக்கு. இதுதான் உண்மை. இல்லை சார், எனக்கு சந்தேகம் என்னன்னா, இப்போ இஸ்லாமியர்கள் வந்து அதிமுக கலந்து இவர் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிறாருன்னு சொல்றீங்க. இது வந்து கிறிஸ்தவர்களுக்கும் அது நடக்குதா? கிறிஸ்தவர்களுக்கும் அது உண்டு, கிறிஸ்தவர்களுக்கும் அது உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு பெரிய லெவல்ல இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு வந்து இன்பதுரைக்கு இப்போ வந்து எம்பி கொடுத்தாரு. காரணம் வந்து அவர் கிறிஸ்தவர் என்பதை விட அவர் வந்து கட்சியில வந்து ஒரு வழக்கறிஞர், சிறந்த வழக்கறிஞர். அவர் வந்து அவருக்கு வழக்கெழுக்கான உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்தில் அவர் ஏற்கனவே வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர். அதனால அவருக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் யார் பெருசா இருக்கிறாங்க? இன்னி கூட பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர் அவரையும் கட்சியில விட்டு நீக்கியிருக்காங்க. இப்ப அவர் பேர் பார்த்துருக்காரா? ஆமா, அவரையும் கட்சியை விட்டாங்க. அவர் வந்து அவர்லாம் வந்து கட்சிக்காக ரொம்ப உழைச்சவர். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டவர். அவருக்கும் அவரெல்லாம். ஆனா இந்த சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் பெரிய அளவுல புறக்கணிக்கப்படுறாரு. இவர் வந்து முஸ்லிம்களே எந்த வகையிலும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்களையோ அவர் கேட்கறதே இல்லை, எடுத்துக்கிறதே இல்லை. முஸ்லிம்களை அவங்க நம்மளுக்கு ஓட்டே போட மாட்டாங்கிற மனநிலைக்கு தள்ளி அப்படி உருவாக்கிறாங்க. இது ரொம்ப தவறு. அதனாலதான் என்னன்னா, அப்படி இல்லை, முஸ்லிம்கள் அப்ப நாங்க கட்சி ஓட்டே போடாங்கன்னு இப்படியே போனீங்கன்னா நீங்க எப்பதான் திருந்துவீங்க? அதுக்கு இதையா நான் விலகினாலும் சரி, இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு, கட்சியில அங்கீகாரத்தை கொடுங்கிற என்ற நிலைப்பாட்டில் தான் இந்த கட்சியிலிருந்து விலகி இன்னும் வந்து வீரியமா அரசியல் களத்துல செயல்படணும்னு ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு இருக்கிறேன் சார். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இது குறித்து இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார்.